கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய சமூகத்தை நாங்கள் வர, நம்முடைய பாடி ஆராதிக்க, நம்முடைய வார்த்தையை இந்த நாள் கேட்க எங்களுக்கு உதவி செய்திருளுங்க அப்பா. எங்களுடைய செவிகளை திறந்திருளுங்க. கர்த்தர் என்ன வார்த்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அதை எங்கள் செவிக்குள்ளே போக, இருதயத்துக்குள்ளே போக, அது கிரியை செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை மறைத்து வெளிப்படுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் ஒரு சின்ன பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் யோவான் 12ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 to 11 சேர்ந்து வாசிக்கலாமா? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவரோட கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மலையால் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று அதை தரித்திற்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசரு நிமித்தம் காணும்படியாகவும் வந்தார்கள். லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகம் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். இந்த காரியத்தை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். யோவான் 12:1 போடுங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகை. இந்த நாளில் நம்ம ஆரம்பிக்க போகிற காரியமும் பண்டிகையிலேயே என்ன பண்ண போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பண்டிகையை முடித்தோம். பண்டிகைனாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷமா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருந்தீங்க? சந்தோஷமாக கொண்டாடினீங்க. இப்போது இயேசு இந்த பண்டிகை, பஸ்கா பண்டிகைங்கிறது இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. என்னது? இந்த வேதத்தில் படித்து தேர்ந்தவங்க எதுக்காக கொண்டாடுறாங்க பஸ்கா பண்டிகை? எதுக்காக கொண்டாடுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்ட அந்த நாளில் என்ன பண்ணாங்க? பஸ்காவை கொண்டாடினாங்க. அந்த பஸ்கா பண்டிகை மிகவும் ஒரு பெரிய பண்டிகை என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் நாட்டில் கொண்டாடுவாங்க. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது எப்படி நம்ம வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட போகும்போது எல்லா ஊர்லேருந்து பிள்ளைகள் வந்து போனது போல, இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படும் பொழுது உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் எங்கே வருவாங்க? எருசலேமுக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட 6 மடங்கு இருக்கிற ஜனத்தொகையை விட 6 மடங்கு ஜனத்தொகை எங்கே வந்து போவாங்க? இஸ்ரேல் இந்த எருசலேமுக்கு வந்து அந்த பண்டிகையை கொண்டாடி சந்தோஷத்தை என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இங்கே அந்த பண்டிகை ஏன் இந்த யோவான் குறிப்பிடுகிறார்? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்குன்னு ஏன் குறிப்பிடுகிறார்னா, ஏன் இவர் எதை வைத்து இது குறிப்பிடுகிறார்னா, இயேசுவின் மரணத்தை இன்னும் 6 நாளில் பண்டிகையை கொண்டாடப்பட போகிறது ஒரு பக்கம், இயேசு என்ன பண்ண போகிறார் ஒரு பக்கம், சிலுவையில் மரிக்க போகிறார். இந்த பண்டிகையை வைத்து என்ன பண்ணுறார் இந்த யோவான்? பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பு இங்கே இயேசு எங்கே வராருன்னா பெத்தானியாவுக்கு வரார். எங்கே வராரு? முதல் வசனத்தில் எங்கே வராரு? பெத்தானியாவுக்கு வந்தார். இந்த பெத்தானியா அப்படிங்கிற இந்த சின்ன ஒரு கிராமம் எருசலேமுக்கு ரொம்ப பக்கம். எதுக்கு பக்கம்? எருசலேமிலிருந்து 3 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் பக்கமா? இப்போ இயேசு எங்கே வந்துட்டார்? இந்த பண்டிகை சமீப நாட்களில் இயேசு எங்கே எருசலேமுக்கு வரணும். இப்போ பெத்தானியாவுக்கு வந்தார். இப்போ பெத்தானியா யார் அங்கே குறிப்பிடுறாருன்னா, லாசரு தங்கியிருந்த பெத்தானியான்னு குறிப்பிடுறாங்க. யார் தங்கியிருந்தா பெத்தானியாவில்?
லாசரு. இப்போ இங்க 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அவருக்கு விருந்து என்ன பண்ணினாங்க. அந்த நாட்களில் பெரிய பெரிய தேவன் மனுஷர்கள், பெரிய பெரிய போதகர்கள், ஆசிரியர்கள் வரும் பொழுது அவர்களை கனப்படுத்தும்படியா அங்க இருக்கிற குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களை விருந்துக்கு என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க. இது அந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு கல்ச்சர், ஒரு பெரிய பாரம்பரியம். இப்போ எங்களை நீங்கள் விருந்துக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு சில நாட்களில் அழைக்கிறீங்க, அன்போடு விசாரிக்கிறது போல. அந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு போதகர் ஒரு ஊருக்கு வராருன்னா அங்கே இருக்கிற சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாங்க, விருந்து கூப்பிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே எல்லாம் உட்காந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டை என்ன பண்ணுவாங்க, விருந்து சாப்பிடுவாங்க. இப்படி என்ன இப்போ இங்கே என்ன, இப்போ ஏசப்பா எங்கே வந்துட்டாரு, பெத்தானியாவுக்கு வந்துட்டாரு. இங்கே பெத்தானியாவில் யாருடைய வீடு அப்படின்னா, இங்கே யோவான் 12 என்ன பண்ணல, குறிப்பிடப்படலை. இங்கே யாரும் யோவான் குறிப்பிடப்படலை. ஆனால் நீங்கள் மத்தேயு 26 வாசிங்கன்னா, மார்க்கு 14 வாசி பார்த்தீங்கன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அது யாருடைய ஸ்தலம் அப்படின்னா சீமோனுடைய ஸ்தலம். யாருடைய ஸ்தலம்? இந்த சீமோன் யாருன்னா பரிசேயன். யாரு இந்த பரிசேயனுக்கு? இவன் ஒரு நாள் குஷ்டரோகியா இருந்தான். எப்படி இருந்தான்? இவன் ஒரு நாள் குஷ்டரோகியா இருந்தான். இந்த குஷ்டரோகத்தை மாத்ததுனால இவன் இயேசு ஏற்றுக்கொண்டான். இப்போ இயேசு அன்போடு எங்க அழைச்சிருந்தான், தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிருந்தான். இப்போ அந்த விருந்து பண்ணுகிற அந்த இப்போ ஒரு பண்டிகை, இந்த பண்டிகை நாட்களில் ஒரு விருந்து போயிட்டு இருக்குது. இயேசு ஜனங்கள் அவருடைய சீசர்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இப்போ அங்கே யார் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா மார்த்தாள். யார் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க? சத்தமா ஆமென். இப்போ இந்த நாளில் நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சபையை குறித்து பார்க்க போறோம். எதை குறித்து பார்க்க போறோம்? நம்ம சபையை குறித்து, நம்முடைய சபையின் பண்டிகை குறித்து பார்க்க போறோம். நம்முடைய சபையின் விசுவாசிகள் எப்படி இருக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். முதல் இந்த விருந்து நடந்து கொண்டிருக்கிறது, விருந்து போயிட்டு இருக்குது. இங்க யார் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறா? மாத்தாள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விதத்தில் மாத்தாளை குறித்து ஒரு தவறான எண்ணம் தான் வச்சிருப்போம். மாத்தாள் என்ன பண்ணல, தேவனுடைய பாதத்தில் மரியாதை போல அமரல்னு நம்ம ஒரு எண்ணம் வச்சிருப்போம். ஆனால் இங்கே விருந்து, பெரிய விருந்து, எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் வந்து உட்காந்து விருந்து பண்ணியிருக்கிறாங்க, விருந்து அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தது யாரு? மார்த்தாள். இந்த மார்த்தாள் சபைக்கு ரொம்ப தேவை, நம்முடைய சபைக்கு ரொம்ப தேவை. நம்முடைய சபை பண்டிகை நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இப்போ இந்த நாட்களில் பண்டிகையை நம்ம கொண்டாடணும். சாப்பாடு உங்களுக்கு தானா வந்துருச்சா? உங்க தட்டுக்கு நீங்க சாப்பிட தட்டு தானா வந்துருச்சா? அதுக்கு எல்லாம் யார் பண்ணாங்க? பின்னாடி இருந்து ஒரு ஜன பணிவிடை செய்து கொண்டே இருந்து. இந்த மார்த்தாளை போல பணிவிடை செய்கிற ஆட்கள் நமக்கு என்ன பண்ண தேவை? சபைக்கு தேவை. இப்போ இந்த சபைக்கு மிக முக்கியமான ஒரு நபர் யாரா இருக்கிறாங்க? இப்போ மார்த்தாளா இருக்கு. ரொம்ப மார்த்தாளை குறித்து அதிகம் நம்ம இன்னைக்கு நாளில் பார்க்க வேணாம். மார்த்தாளை குறித்து ஒரே ஒரு காரியம் தான் என்ன பண்ண பார்த்தோம், இன்னைக்கு பணிவிடை செய்கிற காரியமா பார்த்தோம். அடுத்து இந்த பணிவிடை, இதோட யார் இருந்தாங்க அப்படின்னா லாசரு. யாரு இந்த லாசரு? யாருங்கிறத இதுக்கு முந்தின அதிகாரத்தில் யோவான் 11 பார்த்தீங்கன்னா, இயேசு உயிரோட எழுப்பின லாசரு தான் என்ன பண்றாரு, இந்த அதிகாரத்தில் இயேசுவோட கூட அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இப்போ இந்த வீடு யாருடைய வீடு? சீமோனுடைய வீடு. இது லாசருடைய வீடோ, மரியாளுடைய வீடோ, மார்த்தாளுடைய வீடோ அல்ல. ஆனா யாருடைய வீடா இருந்தது? சீமோனுடைய வீடா இருந்தது. ஆனா யார் பணிவிடை செய்தால்? மார்த்தாள் பணிவிடை செய்தால். அடுத்து வாருங்க 3ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசினாள். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மரியாளை குறித்து ஒரு முக்கியமான பகுதியை பார்க்கிறோம். இப்போ இந்த மரியாள், இந்த நலதம், இந்த தைலம் இந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு வெளியேற பெற்று, ஒரு சாதாரண மனுஷன் 1 வருஷமா கூலி வேலை செஞ்சு சேர்த்து வச்சா தான் இந்த பரிமள தைலத்தை அவனால் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். ஏன்னா இந்த தைலம் மிகவும் வெளியேற பெற்றது. இதை ஒரு டைம் தான் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். இந்த தைலத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்க? இப்போ இந்த மரியாள் இந்த ஒரே தைலத்தை யாருடைய பாதங்களில் ஊற்றினா? இயேசுவின் பாதங்களில் ஊற்றினா. இப்போ இந்த மரியாள் யார் அப்படிங்கிறத யோவான் குறிப்பிடலை. நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா எடுங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7
7:37 பார்த்தீங்கன்னா 7:37 அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்து இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமளம் தைலம் கொண்டு வந்தாள். இங்க லூக்கா ஒரு ஸ்திரீன்னு இருக்கு, ஆனால் யோவான் குறிப்பிடுகிறார் இது மரியாள். யாருது? இந்த மரியாளை குறித்து அங்க என்ன அட்ரஸ் பண்றாங்கன்னா, இவ யாரு? பாவியான ஒரு ஸ்திரீ. ஏன் எப்படி இதை பாவியான ஸ்திரீன்னு அங்க குறிப்பிடுறாங்கன்னா, யூத கலாச்சாரத்துல ஒரு கல்ச்சர் இருக்கு. ஒரு பெண், அந்த பெண் ஒழுக்கமுடையவளா இருக்கிறா என்பதை எப்படி அறிந்து கொள்வாங்கன்னா, தன் தலையில் என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க முக்காடு 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 போட்டிருக்கணும். இந்த முக்காடு போடாதவங்களை என்ன நினைப்பாங்கன்னா இந்த பிள்ளை, இந்த பெண் என்ன ஆகல, ஒழுக்கமுடையவளா இல்ல, ஒழுக்கமில்லாத பெண் என்பதை அந்த ஜனத்தை என்ன பண்ணிடுவாங்க? சர்ச் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்திரீ வேசியா இருப்பா, இந்த ஸ்திரீ விபச்சாரியா இருப்பான்னு எப்படி அடையாளம் கண்டு கொள்வாங்கன்னா, தலைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க முக்காடை போட்டு. இந்த மரியாள் எப்படி வர்றாங்கன்னா, இந்த இயேசுவிடத்தில் இந்த 38வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் பாதத்தருகே நின்று அழுது கொண்டு, இந்த மரியாள் பாவிதான், இந்த எல்லா ஊருமே அவளை பாவின்னா நிர்ணயம் பண்ணி வச்சிருக்குது, தீர்ப்பு அளிச்சு வச்சிருக்குது. இந்த பாவத்தினால தம் பாவத்தை மன்னிக்க ஒருத்தர் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு இயேசுவினிடத்துல வந்த அந்த மரியாள் எப்படி அந்த தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா, பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் கழுவி தன் தலைமயிரினால் துடைத்து அடுத்து தன் பாதங்களை முத்தம் செய்து அதுக்கு பின்பாக என்ன பண்ணாங்க? பரிமள தைலத்தை பூசினாங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸை இந்த மரியாள் ரொம்ப அழகா இயேசுவுக்கு என்ன பண்ணாங்க? செய்தாங்க. இப்போ இந்த மரியாள் செய்த இந்த காரியம் அங்க யார் கூடியிருக்கிறாங்க? சீசர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறதுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு எழும்புது, ஒரு சண்டை எழும்புது, ஒரு கோபம் எழும்புது, எல்லாருக்கும் ஒரு எரிச்சல் வருது. ஒரு பாவியான ஸ்திரீ எங்க வந்திருக்கிறா? அப்போ என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா. இந்த பாவியான ஸ்திரீ இப்போ வீட்டுக்குள்ள வந்தது மாத்திரம் இல்லை, யாரை தொடுறா? பரிசுத்தரை என்ன பண்றா? தொடுறா. அதனால உள்ள இருந்து நிறைய பேர்த்துக்கு உள்ள குடல் என்ன எழுது? குடல்ல இருந்து ஆவி நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவரை போல என்ன அவர்களை கல்லெறியும்படி என்ன பண்ணுது? உள்ள இருந்து நிறைய பேர்த்துக்கு வந்தாலும் அதுல முதல் ஆளா யூதாஸ் என்ன பண்ணிடுறான்? அவனால் அடக்க முடியல, உடனே என்ன பண்ணிட்டு வந்துடுறான். இந்த யோவான்ல மறுபடியும் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, யோவான் 12 அந்த யூதாஸ் காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று 12:5 தரித்திரத்துக்கு கொடாமல் போனது என்ன? தரித்திரத்துக்கு கொடாமல் போனது என்ன? இப்போ இந்த யூதாஸ் யாரை கணிந்து கொள்றாங்க அப்படின்னா, பாவியான ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்த அந்த செய்தியை சந்தோஷப்படாம, அதை குறித்து களி கூறாம, அதை குறித்து ஆவியில பலனடையாம, இவனுக்குள்ள இருந்து என்ன கோபம் எழும்புதுன்னா, இவ்வளோ பெரிய அது தொகை. என்ன தொகை? அது பெரிய தொகை. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயா இயேசு பாதத்தில் வச்சுட்டு நான் என்ன பண்ணல, கண்ணீரை விட்டுட்டு போற ஸ்திரீ அல்ல. அந்த குடும்பத்துக்கே அது ஒரு பெரிய ஒரு கௌரவிக்கிற அந்த பெரிய கௌரவத்தை இயேசுவின் பாதத்தில் என்ன பண்ணா? ஊற்றுனா. இப்போ இயேசு பாதத்தில் ஊற்றுறதுனால என்ன பெரிய காரியமும் நடக்க போறது இல்லை. அது காரில் ஊத்துறதுனால என்ன போகுது? கீழே தான் போகுது. ஆனா யூதாஸ் சொல்றான், எவ்வளோ பெரிய பணத்தை என்ன பண்ணிட்ட நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, இவ்வளோ 12 மாசம் உழைப்பு என்ன பண்ணிட்ட நீ கீழே இயேசுவின் பாதத்தை என்ன பண்ணிட்ட? ஊத்தி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு இந்த யூதாஸ் அந்த ஸ்திரியை குறித்து என்ன பண்றான்? முறுமுறுக்கிறான். இன்னும் மார்க்கில் 14 வாட்சி பார்த்தா அவனை விசனம் அடைகிறான், அவன் கோபம் அடைகிறான். ஏன் இப்படி இந்த பெண்ணை என்ன பண்ணிட்டா? இவ்வளோ பெரிய காரியத்தை வீணடிச்சுட்டான்னு என்ன பண்ணிட்டா? கோபம் அடைகிறான். ஒரு பக்கம் மரியாள் தன்னுடைய அன்பை தேவனுக்காக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி இந்த மரியாளால செய்ய முடியும்? எதை இந்த மரியாளை செய்ய வைத்தது? ஒரு சாதாரண மனுஷனால இந்த மரியாள் செய்தது போல செய்ய முடியவே முடியாது. இப்போ இங்கே இருக்கிற அநேகர் உங்களுக்கு வீட்டில் பெரிய விலையேற பெற்றதை இப்போ எடுத்து கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைக்க சொன்னா உங்களில் எத்தனை பேர் வைக்க முடியுங்க?
யாராலும், ஏன் என்னால கூட இதை செய்ய முடியாது, ஏன் இந்த மரியாளால செய்ய முடிந்தது அப்படின்னா, இந்த அன்பு இயேசுவின் மேல வைத்திருந்த அன்பு எல்லாவற்றையும் கொடுக்க மரியாளை துணிய வைத்தது. எது மரியாளை துணிய வைத்தது? இயேசுவின் மேல வைத்த அன்பு. அதை குறித்த சின்ன உண்மையை லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவார். அதை பத்தி நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 7:40 சொல்றாரு. அப்பொழுது 41 ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் என்று சொல்லி யாரை கேட்கிறாருன்னா, இந்த சீமோனை பார்த்து என்ன பண்றாரு கேட்கிறாரு. இப்போ இந்த மனுஷி, இந்த மரியாள் பாவத்தினால நிறைஞ்சு, பாவத்தினால, அந்த விபச்சார பாவத்தினால பாவிங்கிற பட்டத்தில் சூழ்த்தி அநேகர் தள்ளி வச்சிருந்த அந்த மரியாள் யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு என்ன பண்ணியிருந்தார்? ஏற்று கொடுத்தார். இதுக்கு முன்னாடியும் இயேசுவை எங்க பார்த்தான்னு வேதத்துல குறிப்பிடப்படல. எப்போ இயேசுவின் செய்தியை கேட்டார்னு குறிப்பிடப்படல. ஆனா அவ ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கிறா. எப்போ இந்த இயேசுவை பார்ப்போம், எப்போ இந்த தைலத்தை இந்த இயேசுவின் பாதத்துல ஊற்றுவோன்னு அவர் காத்து கொண்டிருந்தா. ஏன்னா இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாடி இந்த பரிமள தைலம் இந்த மரியாளுக்கு மிகப்பெரிய ஒரு காரியமா எண்ணப்பட்டிருந்தது. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பெருசாக வாங்கி வச்சிருந்தோம் நம்ம சொல்லுவோம் தானே, இது எங்கள் வீட்டில் பெரிய காரியம், நாங்கள் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறோம், நாங்கள் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸ் படிச்சிருக்கிறோம், நான் இந்த காலேஜில் படிச்சிருக்கிறோம், இப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய எதை உயர்வாக எண்ணுவோம், எதை மேன்மையாக எண்ணுவோம் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் நம்ம மற்ற காரியங்களை விட இது உயர்ந்ததாக இருக்கும். இந்த பரிமள தைலம் எல்லாரும் வாங்க முடியாது, எல்லாரும் இந்த கையில் என்ன பண்ண முடியாது, வச்சிருக்க முடியாது. இந்த இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக இந்த மரியாள் எதை உயர்வா எண்ணியிருந்தாருன்னா, இந்த தைலத்தை தான் என்ன பண்ணியிருந்தா, உயர்ந்த இந்த தைலம் வச்சிருந்ததுனால நான் யார் இப்போ பெரிய ஆள், இந்த பட்டணத்திலேயே என்ன ஆகலும் ஒரு உயர்ந்த ஒரு பணக்காரனை போல காட்டியிருக்கலாம். ஆனா எப்ப இயேசுவை பார்த்தாலோ, எப்ப இயேசுவின் அன்பை அவள் உணர்ந்து கொண்டாலோ, அப்ப உணர்வடைகிறா இந்த தைலம் என்ன பண்ணப்படாது, இந்த தைலம் உயர்ந்தது இயேசுவின் அன்புக்கு விட என்ன பண்ணப்படாது, உயர்ந்ததா இருக்கவே முடியாது. இயேசுவின் பாதத்தில் என்ன பண்ண வந்தா, எதை உயர்வா எண்ணினாலோ இப்ப இயேசுவின் பாதத்தில் என்ன பண்ணா வச்சு உடைக்கிறா. இது இந்த தைலம் யாருடைய பாதத்துக்கு தான், இயேசுவின் பாதத்துக்கு உரியது மட்டுமே. இயேசுவின் பாதத்தில் உடைக்கிற இந்த நாட்களில் நம்மளால ஏன் கொடுக்க முடியல, நம்மளால அநேகர் ஏன் கொடுக்க முடியல, இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க முடியல. அநேகர் இந்த பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து கொடுங்க, செய்யுங்கன்னு சொல்லியுமே நம்மளால ஏன் செய்ய முடியலன்னா, நம்மளுக்குள்ள தேவன் மேல வைக்கிற அன்பு என்ன இல்ல அன்பு இல்லாதனாலதான் நம்மளால தேவனுக்காக என்ன பண்ண முடியல, செய்ய துணிய முடியல. எப்படி இவ்வளோ பெரிய வெளியேற பெற்ற ஒரு பெரிய காரியத்தை அந்த மரியாளால உடைக்க முடிஞ்சதுன்னா, அவள் தெய்வன் மேல வைத்திருக்கிற அன்பு தான் என்ன பண்ண முடிஞ்சது, உடைக்க முடிஞ்சது. இன்னும் நாட்களில் எது உங்க வாரியத்தை, எதை நீங்க மேன்மையா எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களோ அது மேன்மையே அல்ல. நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணப்படணும், பலப்படணும். கிறிஸ்துவின் நீங்க தேவனுடைய பாதத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால சுலபமா என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. உங்களோட கிறிஸ்துவின் அன்பு தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். கிறிஸ்துவின் அன்பு தான் உங்களை செய்ய தூண்டும். கிறிஸ்துவின் அன்பு தான் உங்களுடைய அத்தனை வாலிபர்கள், அத்தனை ஆண் மக்கள் இருக்கிற ஒரே ஒரு பெண்ணு போய் சின்ன பிள்ளைய போல இயேசுவின் பாதத்துல விழுந்து அவன் அழுது கண்ணீரோட நிக்கிறானா, இந்த வெக்கத்தை, இந்த அவமானத்தை எல்லாம் எது தள்ளி வச்சதுன்னா, இயேசுவின் மேல வைத்த அன்பு. எது மேல வைத்த அன்பு, யார் மேல வைத்த அன்பு, இயேசுவின் மேல வைத்த அன்பு. இந்த மரியாதை போல இந்த நாட்கள்ல நம்ம இயேசுவுக்கு முன்பாக தாழ்த்தணும்னா, இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியணும்னா, இயேசுவின் பாதத்தில் தம்முடைய கண்ணீரை வடிக்கணும்னா, உங்களுக்குள்ள எது நிரம்பி இருக்கணும், கிறிஸ்துவின் அன்பினால என்ன பண்ணப்பட்டிருக்கணும், நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். இப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பாவியான ஸ்திரீ தன்னை இயேசுவுக்கு என்ன பண்ணியிருந்தா, அர்ப்பணிச்சிருந்தா. இது போல நம்முடைய சபையில நம்ம முன்னாடி பார்த்தோம், மாத்தாள் யாரா இருந்தாங்க, பணிவிடைக்காரியா இருந்தாங்க, அநேகருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாங்க. இந்த மரியாதை பார்த்தோம், இயேசுவுக்காக அநேக காரியங்களை கொடுக்கிற காரியங்களா இருந்தாங்க. யாரா இருந்தாங்க இந்த மரியாள்,
பெரிய காரியத்தையும் கொடுக்க துணிங்கிறவங்களா இருந்தாங்க. அது போல இந்த சபைக்கு 2வது நபர் யாரா இருக்கணும் அப்படின்னா, யாரா இருக்கிறாங்க அப்படின்னா, கொடுக்கிறவங்களா என்ன பண்றாங்க இருக்கு. இந்த மரியாதை போல நம்மளும் இயேசுக்காக எதையும், என்னது பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எதையும் பக்கத்துல கையை கொடுத்து நல்லா உலுக்கி சொல்லுங்க, எதையும் இயேசுக்காக என்ன பண்ணணும், பாதத்துல வைக்க இந்த மரியாதை போல என்ன பண்ணணும், நம்ம துணிந்து கொள்ளணும். இப்போ இந்த சபையில ஒரு பக்கம் விசுவாசி, புதிய விசுவாசி என்ன பண்றாங்க, கடந்து வராங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ ஒரு பக்கம் ஆண்டவருடைய பாதத்தில் அநேகர் என்ன பண்றாங்க, அரவணைக்கப்படுறாங்க. இதே சபையில தான் முன்னாடி யார் இருக்கிறா, பழைய விசுவாசிகளா இருப்பாங்களே, பழைய மூத்த விசுவாசிகள் மூப்பர்களா இருப்பாங்களே. இப்போ அந்த மூப்பர்கள் பட்டியல தான் யார் இருக்கிறாங்கன்னா இந்த யூதாஸ். யாரு யூதாஸ் குறித்து முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம். இப்போ பார்க்குறோம் இந்த யூதாஸ் யாரு, அவரு இயேசுனுடைய சீசன். யாரு, இயேசுனுடைய சீசன். இப்போ இயேசுவோட கூட இருந்தவர் தான் யாரு, இந்த யூதாஸ். யாரு, இயேசு எப்பவுமே இயேசு பக்கத்திலேயே இயேசுனுடைய அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை கண்டு கழித்தவர் தான் யாரு, இந்த யூதாஸ். இயேசுவின் காரியங்களை பார்த்து இயேசுவின் மூலியமா அநேக அற்புதம் அடைஞ்சு இந்த பாவியான ஸ்திரீ குணமடைகிறத குறித்து யார் மகிமைப்படணும், யார் சந்தோஷப்படணும், சீசர்களை சந்தோஷப்படணுமா இருக்கக்கூடாதா? இந்த விசுவாசிகள், புதிய விசுவாசி உள்ள வந்தா என்ன பண்ணணும், நீங்க சந்தோஷப்படணும். ஒரு பெரிய காரியத்தை இந்த பிள்ளை தன் பாவத்தை விட்டு தேவ சமூகத்தில் வந்து உடைஞ்சு அழுகிறானா நம்ம சந்தோஷப்படணுமா அடக்கூடாதா? ஆனா அந்த யூதாஸுக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு கோபம், ஒரு விசனம். இந்த பிள்ளை எப்படி என்ன பண்ணலாம், இயேசுகிட்ட வரலாம், எப்படி இந்த காரியத்தை உடைக்கலாம். அது போலதான் நீங்க ஒரு சிலர் உற்சாகமா தேவனுடைய காரியத்தில் இந்த மரியாதை போல உங்களை ஒப்பு கொடுக்கலாம், மரியாதை போல உங்க தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம், மரியாதை போல வெளியேற பெற்றதை கொண்டு வந்து கொடுத்தா இங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏய் என்ன பண்ற நீ, நேத்தா வந்த இன்னைக்கே போய் என்ன பண்ற கொடுக்குறியா நீ, இதெல்லாம் தரித்திர கொடுக்க கூடாதா, ஏன் வேஸ்ட்டை வந்துங்க கொடுக்குற அப்படி நம்ம விசுவாசிகள் சொல்றாங்களோ இல்லையோ. அங்க யாரு சொன்னா, யூதாஸ் சொன்னா. இயேசுவோட இருந்த யூதாஸே அங்க சொன்னானா இங்க சபையில சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்போ உங்க பக்கத்துல இது யாராவோட இருக்கலாம், அது இயேசுவோட இருந்தவங்களோட யூதாஸே சொன்னானா நம்ம பக்கத்துல நம்ம 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசி கூட என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கைய மரியாதை போல நீங்க ஒருவேளை கொடுக்க முன் வந்திருந்தா நீங்க யாரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும், யூதாஸை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிட கூடாது. அநேக யூதாஸ் எங்க தான் இருப்பாங்க, எங்க தான் இருப்பாங்க, சத்தமா அல்லேலூயா. இயேசுவோடைய யூதாஸ் இருந்தானா நம்மளோட இருப்பானா இருக்க மாட்டானா, அல்லேலூயா. ஏன் எல்லாம் உம்முன்னு இருக்கிறீங்க, நீங்க யூதாஸா இல்ல. நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், கவனமா இருக்கும், நம்ம உற்சாகமா கொண்டு வருவோம் இயேசுவுக்கு. இந்த அநேக நான் உங்களை குறித்து நான் மற்ற சபையை குறித்து பார்க்கும்போது நம்ம சபை கொடுக்குற காரியங்களை உற்சாகமா கொடுக்கறத குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஆனாலும் நீங்க இந்த மாதிரி கொடுக்கறதுனால அநேகர் என்ன பண்ணுவாங்க, யூதாஸை போல நல்ல செய்தி கொண்டு வருவாங்க உங்களுக்கு. என்னது, ஏ முட்டாள், ஏ மடையனே அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய பணத்தை போய் சபைக்கு கொடுக்குற, இவ்வளோ பெரிய கொடுத்த போய் இங்கே போய் கொட்டுற, இந்த காரியம் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு அநேகர் உங்களை குறித்து சொன்னால் அது உண்மை போல தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்கே என்ன சொன்ன யூதாஸு, இதை விற்று தரித்திற்கு கொடு, என்ன கொடு, தரித்திற்கு கொடு. இதை கட்டளையாகவே கொடுத்துருந்தாரு பழைய ஏற்பாட்டில். நீங்கள் உபாகம் 15-11 வாட்சி பார்த்தீங்கன்னா எளியவர்களுக்கு உங்க கரங்களை திறந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. எளியவர்களுக்கும் கரங்களை திறந்து கொடுங்க, ஏழையை பார்த்தா கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ என் வசனத்தின்படி என்ன பண்ணுறான், வசனத்தின்படி தான் யூதாஸ் என்ன பண்ணுறான், இவ்வளோ பெரிய கணத்தை வீழ காலில் கொட்டுறிய போய் என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ தரித்திரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, தரித்திற்கு கொடுக்கலாமே, அது 300 பணத்துக்கு விற்று கொடுக்கலாமேன்னு நல்ல ஆலோசனை என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொடுக்க, என்ன பண்ணுவாங்க சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க வருவாங்க. ஆனால் என்ன பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி யூதாஸின் செவிகளுக்கு என்ன பண்ணிடாதீங்க, உங்க செவிகளை சாய்த்து கொள்ளாதீங்க. இப்போ யூதாஸ் இருந்தது மாதிரியே இன்னொரு மறைவான ஆள் என்ன பண்றாரு, உள்ள இருக்காரு. இப்போ யூதாஸ் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நம்ம சபைக்குள்ள குறித்து நம்ம அநேகம் பார்க்கிறோம். நம்ம இந்த யூதாஸ் வந்து படன்னு என்ன பண்ணிடுவாரு, பேசிடுவாரு. இந்த ஆளை பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஆள் இப்படிதான் பேசும், இப்படிதான் பண்ணும், இப்படிதான் எல்லாம் பண்ண என்ன பண்ணிடலாம் தெரிஞ்சிடும். ஆனா இன்னொரு ஆள் என்ன பண்ணுது, சபைக்குள்ள
உட்கார்ந்துட்டு இருக்குது. அதை குறித்து பார்க்கலாமா? லூக்கா 7:39 வாசிக்கலாமா? அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு விசுவாசி இருக்கிறாங்க. இந்த விசுவாசி வெளியெல்லாம் சொல்லாது. என்ன சொல்லாது? வெளியெல்லாம் நீ பண்றது தப்பு, நீ பண்றதை கொடுக்காத, இப்படியெல்லாம் வெளியெல்லாம் என்ன பண்ண மாட்டான். வந்து இந்த விசுவாசி என்ன பண்ணுனா, வெளியே என்ன சொல்லும்? பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஆனால் இருதயத்துக்குள்ள இந்த பாவியான ஸ்திரீ இவ கொடுக்குறாளா? இவளை பற்றி நமக்கு தெரியாதா? இவ ஒரு பாவியான ஸ்திரீ. இவ எப்போ நம்ம பழைய நாட்களில் பாவம் செஞ்சுருப்போம், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இருதயத்தில் நினச்சி கொண்டு இருப்பாங்க. இப்போ ஆனால் அது யாராக வேணா இருக்கலாம். உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை ஸ்தோத்திரம் போடுற ஆளாக கூட இருக்கலாம். இந்த விசுவாசி எல்லாருமே எங்கே தான் இருக்கிறாங்க? இயேசுவோட பந்தியில் தான் இருக்கிறாங்க. எங்கே இருந்தாங்க? இதெல்லாம் இயேசு இல்லாமல் இல்லை. இயேசு இயேசு எங்கே உட்காந்துருந்தாரோ, இயேசு இங்கே உட்காந்துருந்தாருன்னா அங்கே யார் உட்காந்துருக்கிறா? யூதாஸ் உட்காந்துருந்தா. அங்கே உட்காந்துருந்தா இங்கே யார்? சீமோன் உட்காந்துருந்தா. இங்கே சீமோன் எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்கும் போது தான் என்ன பண்ணுதுங்க? இது நடக்குது. இது எல்லாம் யார் பார்த்துட்டு தான் இருக்கிறா? இயேசு பார்த்துட்டு தான். இயேசு லிட்ரலாக கண்ணுக்கு முன்னாடி இருந்துமே என்ன பண்ணிட்டு இருக்குது? இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஒருவேளை இங்கே நீங்கள் மனசில் நினைக்கிறத இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிற நினைக்காம இருக்கலாம், உங்கள் பாஸ்ட் நினைக்காம இருக்கலாம், இதை பிரசங்கம் பண்ண எனக்கு நினைக்காம இருக்கலாம். இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத யார் அறிஞ்சிருந்தா? இயேசு அறிந்திருந்தா. அதனால தான் இயேசுக்கு அந்த ஊமையை சொன்னார். நான் முன்னாடி அந்த ஊமையை சொன்னேன். அதிகமாய் ஒரு மனுஷன் கடன் பட்டு அவன் மன்னிச்சானா அவன் என்ன பண்ணுவான்? அதிகமாக அன்பு கூறுவான். அது போல தான் இந்த மரியாள் பாவியான ஸ்திரீ. இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன பண்ணது? மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்போ இந்த இயேசு குறித்து, இயேசு நீண்ட பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப இங்கே இருக்கிற மாதிரியெல்லாம் வெயில் இல்லை. நீங்கள் எகிப்து அந்த இஸ்ரேல் போனீங்கன்னா நல்ல வெயில் அடிக்கும். என்ன அடிக்கும்? நல்லாவே அடிக்கும். எப்படி அடிக்கும்? நல்லாவே அடிக்கும். சத்தமா நல்லாவே அடிக்கும். அந்த பிரயாணத்தில் இயேசு காரில் ஏசியில் வந்தாரா? இல்லை, அவர் நடந்து பிரயாணமாக வந்து இயேசு அந்த சீமோன் பேதுரு விருந்துக்கு அழைச்சிருந்தான். இப்போ அந்த நாட்களில் ஒரு காரியம் பண்ணணும். அந்த யூதர்கள் ஒரு பாரம்பரியத்தை அவங்க கடைபிடிக்கணும். என்னன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு முதலாளியோ ஒரு விருந்தாளியோ வந்திருந்தா முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும்? காலுக்கு தண்ணீர் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஏன்னா அவங்க புழுதியில் வந்திருப்பாங்க, அவங்க பிரயாணத்தில் வந்திருப்பாங்க. அவங்கள முழு சுத்தமாக்குறதுக்கு பதிலாக அவங்க காலை என்ன பண்ணுவாங்க? காலை சுத்தமாக்கினா முழு உடலும் சுத்தமாகிறதா நினச்சி என்ன பண்ணுவாங்க? காலுக்கு தண்ணி பார்க்கணும். ரெண்டாவது, அவங்க அந்த வெயிலில் வந்ததுனால அந்த மூஞ்சியெல்லாம் வறண்டு அதெல்லாம் இருந்ததுனால அவங்க தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னா எண்ணெய் கொடுத்து என்ன பண்ணணும்? அவங்கள வரவேற்கணும். மூணாவது, அந்த அன்பை வெளிப்படுத்தணும். வந்திருக்கிற விருந்தாளிக்கு எப்படி அன்பை வெளிப்படுத்துவாங்கன்னா, தம் முத்தத்தின் மூலியமா என்ன பண்ணுவாங்க? ஒரு விருந்தாளி வந்து அவங்க முத்தத்தின் மூலியமா அந்த அன்பை குறித்து வெளிப்படுத்துவாங்க. இப்போ இந்த லூக்கா 7:7 பார்த்தீங்கன்னா இதை மூணையுமே யாரு செஞ்சா? இந்த மூணையுமே யாரு செஞ்சா? மரியாள் என்ன செஞ்சா? உள்ள வந்தா, அழுதா, தன் கண்ணீரினால இயேசுவின் பாதத்தை என்ன பண்ணா? தொடச்சா. தன் தலைமையினால தொடச்சா. தலைமையை தொடச்சது மூலம் விட்டாவா? இன்னும் என்ன பண்றா? முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறா. எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றா? அந்த தைலத்தை, பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்துல ஊற்றின. ஆனா இதை யார் செய்திருக்கணும் அப்படின்னா, இந்த சீமோன் செய்திருக்கணும். யார் செய்திருக்கணும்? இதை யார் செய்திருக்கணும்? அதனாலதான் இயேசு கேட்கிறாரு. இந்த 44 வாசிக்கலாமா? ஸ்திரீயினமாய் திருந்து சீமோனை நோக்கி, ஸ்திரீயை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நான் உன் வீட்டுல பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரல, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைச்சு தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என்ன முத்தம் செய்யல, இவளோ
உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். என் பாதங்களை ஓயாமல் என்ன பண்ணியிருந்தாள்? முத்தம் செய்திருந்தாள். இதையெல்லாம் யாரு செஞ்சிருக்கணும்? சீமோன் செய்திருக்கணும். இயேசுவை வீட்டுக்கு அழைத்த, இயேசுவை கனம் பண்ண வேண்டும் என்று அழைத்த இந்த சீமோன் செய்திருக்கணும். ஆனா இதை யாரு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? மரியாள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த சீமோன் செய்ய முடியல தெரியுமா? ஏன் இயேசுவை அழைத்த இந்த சீமோன் இதை செய்யாம அவன் எதை செஞ்சு கொண்டிருக்கிறான்? நியாயப்பிரமாண அவன் மற்றவங்களை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறான். மற்றவர்களை குறித்து, மற்ற அந்த பாவியான ஸ்திரியை குறித்து அவன் எவ்வளவு பாவம் பண்ணா, அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவளுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு மற்றவர்களை குறித்து அவன் நியாய தீர்ப்பு அடைஞ்சதுனால இயேசுவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன பண்ணல, செய்யல. நமக்கு கொடுக்கப்பட்ட சபையில நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம ஏன் செய்யாம விடுறோம் தெரியுமா? ஏன் அநேகர் நமக்கு பணிவிட ஏன் இந்த சபையில செய்யல தெரியுமா? ஏன் இன்னும் அநேகர் சபைக்குள்ள ஏன் இன்னும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் கொடுக்கல தெரியுமா? இன்னும் ஏன் அநேகர் இயேசுடைய பாதத்தில் முத்தமிடல தெரியுமா? நீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை செய்யாம அந்த விசுவாசி எப்படி குறை சொல்றா, அந்த விசுவாசி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறா, அந்த விசுவாசி வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதை குறித்து பேசுறதுனால என்ன பண்ண முடியல? இயேசுவுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்ன பண்ண முடியல நம்மால. இயேசு நம்ம வீட்டில் இருக்கிறார், அவரை கவனிக்காம இன்னொரு வீட்டில் போய் அந்த வீட்டில் என்ன நடக்கு என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கோம், நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சீமோன் இந்த மகளை குறித்து மரியாதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவள் பாவியான ஸ்திரீ, இவள் தீர்க்கதரிசி தானே. இயேசுவை பார்த்து அவன் நினைக்கிறான், இவர் தீர்க்கதரிசி தானே, இவர் தீர்க்கதரிசியா இருந்த இவர் எவ்வளவு பாவியான ஸ்திரீ என்பதை இந்த இயேசு அறிந்திருக்கணுமே என்று அறிந்திருந்த சீமோன் இயேசுவுக்கு தண்ணீர் வார்க்கணும், இயேசுவுக்கு முத்தமிடணும், இயேசுவை வாழ்த்தணும், அவரை வரவேற்கணும், அவருடைய தலைக்கு எண்ணெய் பூசணுங்கிறது என்ன இல்லை, மறந்து போயிட்டா. இன்னைக்கு ஏன் நம்ம இந்த காரியத்தில் செய்து கொண்டிருக்கோம் தெரியுமா? ஏன் நம்ம செய்யக்கூடாதது செய்யறோம் தெரியுமா? ஏன் நம்ம பண்ணக்கூடாத சபையில பண்ணி கொண்டிருக்கோம் தெரியுமா? ஏன் இன்னும் நம்ம காரியத்தை ருட்டீனா பண்றோம் தெரியுமா? இயேசுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்லாக்கியத்தை கொடுக்காதனால இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இந்த சீமோனை போல மற்ற விசுவாசிகளை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீ என் கால்களுக்கு என்ன பண்ணல, தண்ணி ஊத்தல. நான் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இயேசு கேட்கிறார். அவர் பரிதாபமா சீமோனிடத்துல பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த சீமோன் வெளியரங்கமா கேட்கல, வாயை திறந்தெல்லாம் சொல்லல, இருதயத்தில் நினைச்சு கொண்டிருந்தான். அந்த இருதயத்தை யார் அணிஞ்சிருந்தா? இயேசு அறிஞ்சிருந்தார். ஆனா இயேசு நினைச்சிருந்தா சீமோனை டைரக்டா என்ன பண்ணிருக்க முடியும்? பேசியிருக்க முடியும். எப்படி மரியாதை அந்த இயேசு நேசித்தாரோ அதே போலதான் சீமோனை என்ன பண்ணியிருந்தாரு? நேசிச்சிருந்தார். சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன பண்ணல? என் கால்களுக்கு தண்ணீர் வாக்கல. ஆனா இந்த ஸ்திரீயோ, இந்த நீ மனசுல நினைச்சிலோ அந்த பாவியான ஸ்திரீ தன் கண்ணீரினால பாதத்தை நினைச்சு எதை இந்த பெண்கள் மகிமைன்னு நினைச்சாங்களோ அதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறா? தொடச்சு கொண்டிருக்கிறா. நீ என் தலைக்கு ஒரு சாதாரண எண்ணெய் கூட என்ன பண்ணல, நீ வாக்கல. அவ்வளோ பிரயாணப்பட்டு வந்த எண்ணெய் நீ என்ன பண்ணல? என் தலைக்கு நீ என்ன வாக்கல. ஆனா என் கால்களுக்கு விலையேற பெற்ற பரிமள தைலத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீ. நீ எனக்கு முத்தம் செய்யல, உன் அன்பை எனக்கு காட்டல. ஆனா இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உட்பிரவேசித்தது முதல் இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறா? முத்தம் செய்து கொண்டே இருக்கிறா. நீ என்ன வீட்டுக்கு அழைச்சிருக்கலாம், ஆனா நீ என்ன பண்ணல? என்ன கனப்படுத்தல. அநேகர் அப்படித்தான் இயேசுவை வேணும்னு கூட்டிட்டு போறோம், இயேசு என் வீட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அநேக நேரம் இயேசுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, இயேசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சாக்கியத்தை, இயேசு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை என்ன பண்றது இல்ல. இயேசு இருக்கிறாங்கிறதுனே என்ன பண்ணிட்டாங்க? மறந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு? இயேசுனுடைய இவங்க எல்லாரும் இயேசுவை பின்தொடருங்கிறது தான், எல்லாருமே இயேசுவை பின்பற்றுங்கிறது தான், எல்லாருமே இயேசுவை நம்புறவங்க தான். எப்படி நம்ம சபையில் எல்லாருமே இருக்கிறாங்களோ அது போல எல்லாரும் இயேசுவோட இருக்கிறவங்க தான்.
இந்த மரியாதை போல ஒருவேளை உங்க பகுதியில் என்ன பண்ணிருக்கலாம், நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், பாவிகளை போல என்ன பட்டிருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையில வந்தாலும் உங்களுக்காக யார் நிப்பா? இயேசு நிற்கிறார். 2 பேரும் மோதுறாங்க. இந்த பிள்ளை, இந்த மரியாளோட யார்? ஒரு பக்கம் யூதாஸ் அங்கிருந்து முறுமுறுக்கிறான், அவன் அங்கிருந்து கோவப்படுறான். இதை நீ தரித்திரக்கிட்டு கொடுக்க கூடாதா, இதை விட்டு கொடுத்துருக்கலாமே. நம்ம ஒரு பக்கம் அங்கிருந்து என்ன பண்றான்? யூதாஸ் எழுப்பி வரான். இங்க இந்த சீமோன் இங்கிருந்து மனசுல நினைக்கிறான், இவ பாவியான ஸ்திரீ. அதனாலதான் இயேசு சொல்ற, இவளை விடு, இவளை விடுங்க. நீங்க என்னைக்கு உங்களை சரிப்படுத்த போறீங்க? என்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க பலப்படுத்த போறீங்க அப்படின்னு இயேசு இந்த சீமோனை யூதாசையும் ஒரே வார்த்தையில தான் அடிச்சாரு. இவளை விடுங்கப்பா, இந்த மரியாதை விடுங்க, இவள் எனக்கு நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். இது என்னுடைய மரணத்துக்கு அடையாளமா இருக்கு. என் மரணத்துக்கு முன் அடையாளமா என் சரீரத்துல இந்த தைலத்தை என்ன பண்ணியிருக்கிறா? பூசி கொண்டிருக்கிறான். ஆனா மரியாளுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. இந்த விளையேற பெற்ற தைலத்தை காணிக்கைய தேவ பாதத்துல ஊத்துறா. ஆனா இது ஒரு முன் அடையாளம். எதற்கு முன் அடையாளம்னா இயேசுவின் மரணத்துக்கு முன் அடையாளம். எதற்கு முன் அடையாளம்? இப்ப உங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து கொடுக்கிற உங்களோட காரியங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம். இது ஏதோ நம்ம கொடுக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் இருக்குல்ல, ஆனா இது ஏதோ ஒரு தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன் அடையாளமா இருக்கு. அதனால நீ கொடுக்கறது கொடுத்து என்ன பண்ண வேண்டாம், சோர்ந்து போகவே வேண்டாம். இந்த அடுத்து இந்த மார்த்தாளை பார்த்தோம், மரியாளை பார்த்தோம், யூதாசை பார்த்தோம், சிமியோனை பார்த்தோம். இன்னொருத்தர் மறைமுகமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தான் யாரு? லாசரு. யாரு? இந்த லாசரு முந்தன அதிகாரத்துல இந்த இயேசு உயிரோட எழுப்பி இருக்காரு. யோவான் 11ஆம் அதிகாரத்துல இந்த லாசரு குறித்து எதுவுமே குறிப்பிடப்படல. இவர் எப்படி வாழ்ந்தார், என்ன பண்ணாரு, எதுவுமே இல்லை. ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த எப்படி இயேசுவை பார்க்க அந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அதே போல லாசருவையும் பார்க்க என்ன பண்ணாங்க? அநேகர் அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களாமா. வாசிக்கலாமா? 12. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அப்பனா லாசருவை காணும்படியாக வந்தனா லாசருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் அந்த பகுதியில் சாட்சியுள்ள வாழ்க்கையா இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு வாழ்க்கை? சாட்சியுள்ள வாழ்க்கையா இருந்திருக்கு. மரியாள் குறித்து பார்த்தோம், பணிவிடை செய்கிறவளா இருந்தா. மார்த்தாளை குறித்து பார்த்தோம், எதையும் தேவனிடத்தில் கொடுக்கிறவளா இருந்தா. இந்த லாசரு குறித்து பார்க்கிறோம், இந்த லாசரு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவனா இருந்தான். இதனால அடுத்த 12:10 வாசிங்களே. லாசருவின் நிமித்தமாக யூதர்கள் அநேகர் இயேசுவினிடத்தில் என்ன வச்சாங்களாமா? விசுவாசம் வைத்தாங்க. லாசருவின் வாழ்க்கையினால அநேகர் யார் பக்கமா திருப்பப்பட்டாங்க? இயேசுவின் மேல விசுவாசம் வச்சாங்க. இப்ப வருடத்தின் இந்த லாசரு ஒரு பெரிய ஒரு மரணத்தை சந்திச்சு மீண்டும் உயிரோட வந்திருந்தா யாரு? இந்த லாசரு. இந்த வருடத்தின் இறுதி நாட்கள்ல வந்திருக்கிற நம்ம இந்த வருடத்துல அநேக காரியங்கள் எதிர்பார்த்திருப்போம், அநேக காரியங்கள் நடப்போம்னு நம்ம விசுவாசிச்சிருப்போம். ஆனா எல்லாம் மாறாக ஒரு இழப்பை நம்ம சந்திச்சிருப்போம். இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சிருப்போம், அது நம்ம வீட்டில் நடந்திருக்கும். இந்த வேதனை, இந்த நோய் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம், அது வந்திருக்கும். இந்த லாசரு போல ஒருவேளை யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு நிமித்தமாக அந்த ஊரே பட்டணமே உட்கார்ந்து என்ன பண்ணுது? அழுறாங்க. நல்ல மனுஷன் என்ன பண்ணிட்டான்? மரித்து போயிட்டானே அப்படின்னு இந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து 11ஆம் அதிகாரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. லாசருடைய வாழ்க்கை 11ஆம் அதிகாரத்திலே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா ஒரு புதிய ஆரம்பத்தை எங்க வச்சிருந்தாரு ஏசப்பா? லூக்கா 12, யோவான் 12 வச்சிருக்கிறாரு. அங்க முடிவு இல்லை. அங்க நீங்க ஒருவேளை இந்த நாட்கள்ல ஒரு பெரிய இழப்பு பார்த்ததுனால, ஒரு வியாதியை பார்த்ததுனால, நடக்கக்கூடாதுன்னு நடந்ததுனால இதுதான் முடிவுன்னு நீங்க நினைச்சீங்களா? அப்படின்னா கிடையாது.
யாரை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ, யாரை நினச்சி நீங்கள் ரொம்ப கண்ணீரோடு நின்னீங்களோ, எதை குறித்து நீங்கள் ரொம்ப கவலையோடு இருந்தீங்களோ, எதை குறித்து இந்த வருடத்தில் ரொம்ப நாள் நீங்கள் அழுதீங்களோ, அவர்கள் நிமித்தமாக அநேகர் இயேசுவின் இடத்த திருப்பப்படுவாங்க வருகிற நாட்களில். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக அதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? லாசருக்கு செய்த அதே தகப்பன் இன்று உயிரோடு இருக்கிறார். லாசரு உயிரோடு எழுப்பின அதே தேவன் இன்றைக்கு நம்மளோட உயிரோடு இருக்கிறார். என்னைக்கு இந்த லாசரு வாழ்க்கையை நினைச்சு மார்த்தாள் மரியாள் இந்த பட்டணமே அழுதது போல, இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு லாச நிமித்தம், ஐயோ இந்த உங்கள் வீட்டு இந்த பிள்ளை நிமித்தம், உங்கள் மனைவி நிமித்தம், உங்கள் கணவன் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்கள் பிசினஸ் நிமித்தம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது இப்படி நடந்திருக்க கூடாது, இது என் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நடந்திருக்க கூடாதேன்னு இந்த வருடமா நீங்க அழுதுருக்கலாம். ஆனா எதை குறித்து, யாரை குறித்து, நீங்க எந்த காரியத்தை கொடுத்து ரொம்ப நாள் அழுதீங்களோ அந்த காரியத்தை, அதே காரியத்தை நிமித்தமாக, அதே லாசர் நிமித்தமாக அநேகர் இயேசுவினிடத்தில் வருகிற நாட்களில் விசுவாசம் வைப்பார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதெல்லாம் ஆண்டவரே இந்த வருஷத்துல நம்பினேனோ, எதெல்லாம் நான் கண்ணீர் வடிச்சேனோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில மாறிடுச்சு, எதெல்லாம் நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னு நான் அழுதனோ, கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறார். அந்த நாள் வரும். அந்த எப்படி யோவான் 12:10 லாசருக்கு ஒரு மாற்றத்தை வச்சிருந்தானோ, எப்படி யோவான் 11 அந்த காரியங்களை வாசிக்கும் போது லாசருக்கு வந்து அநேகர் அழுதாங்க, அநேகர் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா 12:10 வாசிக்கிறோம், அநேக யூதர்கள், அவன் எதுவுமே செய்யல, லாசர் எதுவுமே செய்யல, ஆனா அநேக யூதர்கள் இயேசுவினிடத்தில் என்ன வச்சாங்க? விசுவாசம் வச்சாங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த வருடத்துல வந்திருக்கிற நம்ம அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த இழப்பு குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு அவங்க வாழ்க்கையில, நன்றி சொல்லுங்க. ஏதோ ஒரு நோக்கத்தை, பெரிய காரியத்தை இந்த லாசர் மூலியமா செய்யணும்னு தான் கர்த்தர் அதை அனுமதிச்சிருந்தாருன்னா, இந்த வருடத்துல எதை கர்த்தர் உங்களை அந்த இழப்புன்னு அனுமதிச்சிருக்காரோ, எதை இந்த வாழ்க்கையில நீங்க அனுமதிக்கணும்னு கர்த்தர் முன் குறிச்சிருந்தாரோ, அதை வருகிற நாட்களை, வருகிற வருடத்துல கர்த்தர் அதை மகிமையாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? முடிய வல்லவராய் இருக்கிறார். இந்த லாசருடைய வாழ்க்கை சாட்சியில வாழ்க்கையா இருந்தது. இந்த சபையில் இப்படிதான் எல்லாரும் ஜனம் இருப்பாங்க. ஒரு பக்கம் மார்த்தாளை பார்த்தோம். மார்த்தாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பணிவிடை செய்து கொண்டாங்க. மரியாள் என்ன பண்ணாங்க? தேவனுக்காக பெரிய காரியத்தை கொடுக்க துணிஞ்ச ஒரு மரியாள் யாரு? எதையும் கொடுக்க துணிஞ்ச ஆள் தான் யாரு? இயேசுவோட இருந்த ஆண்களை விட பெண்கள் ரொம்ப தைரியசாலியா இருந்தாங்க, ரொம்ப தைரியசாலியா இருந்தாங்க. நீங்க நிறைய இடத்துல நீங்க வாசிக்க முடியும். ஆனா ரொம்ப குறிப்பிடப்பட முடியும். 1-2 வசனத்துல புரிஞ்சுக்கலாம். இயேசு மரித்து போனதும் உடனே போய் நின்னது யாருதான்? யாருதான்? பெண்கள் தான். அதனால வருகிற வருடத்துல கர்த்தர் இன்னும் உங்களை என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவாராக. இந்த மரியாதை போல இன்னும் என்ன பண்ணணும்? நீங்க சபைக்குள்ள கொடுக்க துணியணும். மரியாதை போல, மார்த்தாளை போல நீங்க பணிவிடை செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் அநேகர் பணிவிடை செய்யாம இருக்கிறீங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்க பணிவிடை என்ன பண்ணப்படணும்? செய்யப்படும். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர் படிச்சிருக்கலாம், ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம். எப்படி மார்த்தாள் தன்னை பணிவிடை செய்ய ஒப்பு கொடுத்தது போல என்ன பண்ணணும்? நீங்கள் சபைக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும். எதையும் செய்ய என்ன பண்ணணும்? எதையும் கொடுக்க இந்த மரியாதை போல துணிந்து கொள்ளணும். 3வது, இந்த லாசரு போல சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். இன்னும் 2 பேர் இருந்தாங்க. யார் இது? யூதாஸ், சீமோன். இவர்கள் யாரோட தான் இருக்கிறாங்க? இயேசுவோட தான் இருக்கிறாங்க. நீங்க யாரா இருக்க போறீங்க? யூதாஸ் யாரோட இருக்க போறீங்க? யாரை போல வாழ போறீங்க? யாரை பின்பற்ற போறீங்க? ஆனா எவ்வளவு இதெல்லாம் கூட தான் இருக்கிறாங்க. எல்லாம் இயேசு பார்த்துட்டு அமைதியாகவே இருக்காரு. எல்லாரும் இயேசு நேசிச்சு. ரொம்ப கஷ்டம் தான் அது. ஏன்னா ஆனால் யோவான் அவன் திருடன்னு சொல்றாரு. யூதாஸை பார்த்து என்ன சொல்றாருன்னா, எழுதும் போது அவன் திருடன்னு சொல்றாரு. அப்படி யோவான் குறிப்பிட்ட மாதிரி இயேசு ஒரு நாள் தன் வார்த்தையில் என்ன பண்ணல?
யூதாசை திருடன்னு சொல்லவே அவருக்கு தெரியும். யூதாஸ் யாருன்னு தெரியும், சீமான் யாருன்னு தெரியும், மரியாள் யாருன்னு தெரியும், மார்த்தாள் யாருன்னு தெரியும். இங்க நீங்க பலதரப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்க செஞ்ச ஒரு 2 ரூபாய் திருடி இருப்பீங்க, அதை வச்சு என்ன பண்ணிருக்கலாம், உங்களுக்கு திருடன்னு வச்சிருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு பாவத்தில் செஞ்சதுனால உங்களுக்கு பாவின்னு ஒரு பட்டம் வச்சிருக்கலாம், இந்த சீமோன் செஞ்சது போல, இந்த யூதா செஞ்சது போல. ஆனா இயேசு இன்னும் உங்களுக்கு மகனாகவே தான் இருப்பார். ஆமென். நீங்க உட்காந்து வசனத்தை கேட்டாலும் உங்களை நேசிப்பாரு. ஐயா மாதிரி உட்காந்து தூங்கினாலும் அவர் என்ன பண்ணுவார், நேசிப்பார். ஏன்னா அவர் தகப்பன். இந்த 5 பேர் இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சக்கு அப்புறம் தான் யோவான் 13 வராரு. யோவான் 13 என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. யார் +1 படிக்கிறவங்க யாராவது சொல்லுங்க பார்க்கல, என்ன நடந்துச்சு, என்ன நடந்தது உங்களுக்கு? இன்னைக்கு தானே வசனம். யோவான் 13 இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். யோவான் 13 ஒரு எல்லாருடைய சீசருடைய கால்களை யார் கழுவினா, இயேசு கழுவினா. எல்லாரும் இயேசு நேசிச்சார். அதனாலதான் ஆண்டவர் 13:15 சொல்றாரு, 14 ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இது சபைக்குள்ள இருக்கிறீங்க. ஒருவர் பலவீனத்தை என்ன பண்ணணும், நம்ம ஒருவர் தாங்கணும். ஒருத்தர் புதுசா ஒரு பாவத்தோடு பலவீனத்தோடு வர்றாங்கன்னா அவங்களை என்ன பண்ணணும், தேற்றணும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த சிமியோனை போல யூதாசை போல என்ன பண்ணிடக்கூடாது, நியாயம் தீர்ப்பு ஊழியத்தை என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். எவ்வளோ பெரிய பாவியா வரட்டுமே, இந்த சபைக்குள்ள வரட்டுமே, ஒரு நீச்சைகள் செய்ய பாவம் இந்த சபைக்குள்ள வரட்டுமே, பாவம் செய்றவங்க உள்ள வரட்டுமே. நீங்க எப்படி பாக்குறீங்க? எத்தனை பேர் இப்போ இந்த பாவம் செய்கிற உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாவம் செய்ய அவங்க நல்லாவே செஞ்சுட்டாங்க, உங்க பக்கத்துல இருந்து உட்காந்து இருக்கிறாங்க, நீங்க உட்காந்து செய்தி கேட்பீங்களா, அவங்க நியாயம் தெரிச்சுட்டு இருப்பீங்களா? அநேகம் பேர் இவன் உட்காந்துருக்கிறான், அங்க விடுங்க, இங்க உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்லை எந்திரிச்சா போயிருவீங்க. பாவியான ஸ்திரீ எங்க உட்காந்துருக்கிறாங்க, மேடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நோ, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் கர்த்தர் நம்ம சபைக்கு தருவாராக. ஆமென். எல்லாரும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. யூதாஸ் இருப்பாரா? இருப்பாரா? சத்தமா இருப்பார். எங்க இருப்பார்? பக்கத்திலேயே இருப்பார். எங்க இருப்பார்? பக்கத்திலேயே இருப்பார். சீமோன் இருப்பாரா? எங்க இருப்பார்? எங்க இருப்பார்? பக்கத்திலேயே இருப்பார். பிரைஸ் லார்ட் கூட என்ன பண்ணுவார், உங்களுக்கு சொல்லுவார். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா பிரதர்? ஆனா உங்க இருதயத்தை யார் பார்க்கிறா? இயேசு பார்க்கிறார். ஆனா அவர் யாரும் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? யாரும் என்ன பண்ணல, காட்டி கொடுக்கல. அப்படித்தானே? உண்மைதானே? யாராவது காட்டி கொடுத்தாரா? எத்தனை நாள் நம்ம பண்ணியிருக்கிறோம். இங்க சீமையோட யூதாசம் கொடுத்து பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் இருந்தீங்க? எத்தனை பேர் நியாயம் தீர்த்து இருக்கிறீங்க? சபையில் உட்காந்து செய்தி போகும்போது, ஆராதனை நடக்கும்போது இயேசு உங்களுக்கு காட்டி கொடுத்தாரா? உங்களுக்கு விட்டு கொடுத்தாரா? சரி, அப்படிதான் நீ உட்காந்து பாவம் பண்ண, அப்படிதான் நியாயம் தீர்த்த, உன்னை போன்னு விட்டுட்டாரா? எப்படி யோவான் 13 உட்காந்து கால்களை கழுவினாரோ, மறுபடியும் உங்க காலில் என்ன பண்றாரு? அவர் உங்களுக்கு பணிவிடை செய்ய அவர் சோர்ந்து போகவே அல்ல. அந்த நன்மை செய்கிறது அவர் சோர்ந்து போகவே அல்ல. நீங்க தவறுனாலும் அவர் செய்கிற அந்த காரியத்தை என்ன பண்ணவே இல்லை, செய்ய தவறவே இல்லை. அதான் நம்முடைய தகப்பன். ஆமென். இந்த இயேசு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமென். நான் என்ன பண்ணாலும் என்னை காட்டி கொடுக்காத ஒரே தகப்பன் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? யார் இருக்கிறா?
அவரை துக்கப்படுத்தணுமா? இங்கே இவ்வளோ பெரிய காரியம் நம்ம இதை கூட தான் பார்த்தோம். ஒன்று முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம விட்டுட்டோம். இங்கே ஒரு பக்கம் இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் இயேசு எதை குறித்து சொல்கிறாரா? இது என் மரணத்தை குறித்து என்ன பண்ணப்படுது? மரணத்துக்கு முன்னாடியாலமாக இந்த ஸ்திரீ செய்து கொண்டிருக்கிறான். இயேசு முக்கியமான காரியத்தை கொடுத்து பேசுறாரு. நான் இன்னும் மரிக்கப்பட போகிறேன், இன்னொரு 6 நாள் தான். அந்த தரித்திர குறித்து பேசும்போது சொல்றாரு, தரித்திரர் எப்பவும் கூட இருப்பாங்க, நான் இன்னும் என்ன போட போறதில்ல, இன்னைக்கு நான் இன்னும் உங்களோட இருக்க போகிறது இல்லை. அதை சொல்லும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். நான் இனி ரொம்ப நாள் உங்க கூட இருக்க போறது இல்லை, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப துக்கப்பட்டிருப்பார்ல. இயேசுவின் இருதயத்தை அறிந்தவர்களாய் நம்ம இயேசுவோட தான் இருக்கிறோம். இதெல்லாம் செய்யும் போது இயேசு கூட இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறாரு. அநேக நம்ம தவறு நினைச்சோம், தப்பு செய்யும் போது இயேசு கூட ஓடி போய்கிறாரு. நம்ம நல்லது செய்யும்போது பக்கத்தில் வந்து நின்னுக்கிறாரு இல்ல, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நீங்க என்ன செய்தாலும் என்னதான் இருக்கிறாரு, அமைதியை பார்த்துட்டு தான் இருக்கிறார். மார்த்தாளை போல பணிவிடை செய்ய என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கைய அர்ப்பணிச்சுக்கோங்க. பணிவிடை செய்து இன்னும் செய்யுங்க, இன்னும் உற்சாகமா செய்யுங்க. இன்னும் அநேக ஆத்துமக்களை கர்த்தர் நமக்கு சபைக்கு என்ன பண்ணுவார், வருகிற நாட்கள்ல தருவார். 1000 லட்சம் வரும்போது நீங்க தான் என்ன பண்ணணும், அவர்களுக்கு என்ன பண்ணணும்? தூங்கணுமா? என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்க வரும்போது யாரு தான் கொடுக்கணும்? யாரு தான் கொடுக்கணும்? உள்ள போகுது வார்த்தை, நம்ம தான் கொடுக்கணும். யார் கொடுப்பாங்கன்னா அந்த நாட்களிலும் எவன் கர்த்தருக்குள்ள அன்பு கூறுகிறானோ, கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்புனாலதான் என்ன பண்ணுவான், அவன் கொடுப்பான். 3வது இன்னொருத்தர் பார்த்த லாசரு. உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, இந்த லாசருடைய வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை அநேகரை இயேசுவுக்கு நேரா திருப்பினது. இந்த 3 பில்லர்ஸ், 3 தூண்கள் சபைக்கு மிக முக்கியம். பணிவிடை செய்கிற ஆட்கள் வேணும், கொடுக்கிற ஆட்கள் வேணும், அடுத்து சாட்சியாய் ஜீவிக்கிற ஒரு தேவ மனுஷர்கள் சபைக்கு வேணும். இந்த 3ஐ போல என்ன பண்ணணும், நம்ம உணவும் இருக்கணும், பணிவிடை செய்யவும் ரெடியா இருக்கணும், கொடுக்கவும் ரெடியா இருக்கணும், சாட்சியா வாழவும் ரெடியா இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிரிங்களே கொஞ்சம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய சபையை நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அப்படியே எழுந்திருந்து சற்று நேரம் ஆண்டவர் எதை உணர்த்துறாங்களோ, எதை நீங்கள் மாற்றணும், நீங்களும் ஆண்டவர் மாற்றணும். இயேசு இருக்கிறார் இந்த பகுதியில், இந்த ஸ்தலத்தில் இயேசு இருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறன்னு எங்களுக்கு தெரியாது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் இயேசுக்கு தெரியும். எதையெல்லாம் இந்த செய்தி வேளையில் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தாரோ, எதையெல்லாம் உணர்த்துறாரோ இந்த நாட்களில் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, விட்டுறேன் ஆண்டவரே, ஆண்டவரே விட்டுறேன்ப்பா ஆண்டவர். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒருவேளை லாசரு போல இந்த வருகிற நாட்களில், இந்த வருடத்தில் அநேக இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், அநேக காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம், அநேகரை குறித்து நீங்கள் கண்ணீரோடு நின்றுருக்கலாம். அந்த கண்ணீரினால உங்கள் இருதயம் உடைஞ்சிருக்கலாம், உங்கள் கண்கள் குழியாக இருக்கலாம். ஆனால் யாரை குறித்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்களோ, எதை இது நடந்திருக்க கூடாதுன்னு எதை நினைச்சு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்களோ, இயேசு எப்படி இந்த லாசருக்கு செய்தது போல வருகிற நாட்களில் உங்களை கொண்டே, அந்த இழப்பை கொண்டே, அந்த நபரை கொண்டே ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய ஒரு விசுவாசத்துக்கு நேராய் திருப்புகிற ஒரு பாதையை கர்த்தர் உங்கள் மூலியமாய் கர்த்தர் செய்வார்னு மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, அப்பா நீங்க செய்ய போறதற்காய் ஆண்டவரே லாசருக்கு செய்த அதே நன்மையை ஆண்டவரே இந்த வருடத்தில் இழந்த இழப்புக்கு பதிலாய் ஈடாய் வருகிற வருடத்தில் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆண்டவரே சபைக்கு தந்தருள்வீராக.
குடும்பத்துக்கு தந்தருளுவீராக. எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தந்தருளுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் தந்தருளுவீராக. நீங்க தந்தருளுவீராக. மாட்டாள போல பணிவிடை செய்கிற இருதயத்தை, மரியாள போல கொடுக்கிற இருதயத்தை, லாசரை போல சாட்சியுள்ள வாழ்கிற இருதயத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தருளுங்க ஆண்டவரே. ஆமென். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மதிய வேளையில, இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையில கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் வர, உம்முடைய பாதத்துல அமர, உம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செஞ்சீங்க. எங்களை உணர்த்தின அந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உணர்த்தின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்களை திரும்ப உயிர்ப்பித்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவர். எல்லா கணத்தையும் நாங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் எதையெல்லாம் விட்டோமோ, எதையெல்லாம் இழந்தோமோ, வருகிற வருடத்தில் நாங்கள் இடத்தனையாய் பெற்றுக்கொள்ள போறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா கணமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே, இந்த வருடத்தின் முடிவு மரியங்களோடு இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆண்டவரே கடைசி நாட்கள் முடிவு இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில தேவையை சந்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, கல்யாண காரியங்களை ஒழுங்குபடுத்தினதுக்காய் நன்றி. பிள்ளைகளுடைய ஆண்டவரே திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை தந்ததுக்காய் நன்றி அப்பா. நீங்க எல்லாம் ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இதை மாற்ற மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.